பிரியமான மாணவ சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய மாணவ சக்தியை கொண்ட ஒரு தேசம். உலகத்தில் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு இந்த மாணவ சக்தி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்கு. இந்த இந்திய தேசத்தில் குறிப்பாக இந்த மாணவர் சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை சிக்குண்டு தவிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி வியாபாரமயமாக்கப்படுது. மாணவர்கள் இயந்திரமாக பார்க்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சமூக சேவை, சமூகத்தை குறித்த ஒரு சிந்தனை மாணவர்களுக்கு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகளும் அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களும் அதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கல்வியை தனியார் மயம் ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் மாணவர்களுக்கு அதில் தரம் இருப்பதாக காட்டிக்கொண்டு இன்னைக்கு அரசு பள்ளிகள் இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை இயக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுப்பதற்காக இல்லாம இன்னைக்கு கல்வியை வியாபார நோக்கோட எல்லா இடத்திலையும் கொடுப்பது மிகவும் மோசமான ஒரு செயல். தெருவுக்கு தெரு மதுபான கடைகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் இன்னைக்கு அரசு பள்ளிகள் இழுத்து மூடக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. தனியார் பள்ளிகளும் தனியார் கல்லூரிகளும் எல்லா இடங்களிலும் வளர்ந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மாணவர்கள் இந்த கல்வியை கற்பதற்காக வட்டி வாங்கி கொண்டு கடன் வாங்கி கொண்டு நடுத்தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தூக்குல தொங்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையை இந்த இந்திய அரசாங்கம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இனி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக நிற்கக்கூடிய இந்த பாசிச அரசாங்கம், மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இன்னைக்கு நாம தினசரியாக இன்னைக்கு நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம். அனுதினமும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு படுகொலை ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்குது. பசுமாட்டோடைய பெயரை சொல்லி இன்னைக்கு சிறுபான்மை மக்களான முஸ்லிம்கள், தலித்துகள் அனுதினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 5 அறிவு உள்ள ஒரு மாட்டிற்கு பாதுகாப்பு இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பெண் சமூகத்திற்கு இந்த தேசத்துல எங்கேயும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான ஒரு சூழல். டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த மோடி அரசு இந்தியாவை நாங்கள் வல்லரசாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சமூகமும் மாணவ சமூகமும் சிறுபான்மை சமூகமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரீதியில தாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த தேசத்துல இந்த பாஜக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து சிறுபான்மை மக்களுக்கு அவள் செய்யக்கூடிய வேலையை அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அடுத்த தலைமுறையான இந்த மாணவர் சமூகத்தோடைய கல்வியில கை வைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்மளால பார்க்க முடியுது. புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் பழைய குருகுல கல்வி திட்டத்தை திருப்பியும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேசத்திற்கு ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லிட்டு இந்த நீட் எக்ஸாம் மூலமாக இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய உரிமைகள் பறிக்கக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லாம கல்லூரி வளாகங்கள்லயும் இந்த பாசிச அரசுக்கு எதிராக பேசக்கூடிய மாணவர்களை தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. மெட்ராஸ் ஐஐடியில மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்குது இந்த பாசிச கும்பல். சமூகத்தில் நிகழக்கூடிய தாக்குதல் எப்படியோ அதே போல அவர்களுடைய மாணவ கூலிப்படை இன்னைக்கு எல்லா கல்வி கூடங்களையும் இருந்துட்டு கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ராஸ் ஐஐடியில நடந்த நிகழ்வு அத்தோட முடியல. JNU யூனிவர்சிட்டியில கண்ணையாகுமார் கைதில இருந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டி ரோஹித் வெமுலாவுடைய படுகொலையை தொடர்ந்து இன்னைக்கு எல்லா இடங்களிலும் மாணவர்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்குது. தமிழகத்தில் சமீபமாக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணமாக இருப்பது இந்த பாஜக என்பது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான். நம்மளுடைய மௌனம் அவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஆக நம்மளுடைய மௌனத்தை நாம் உடைத்தெறிய வேண்டும். நம்மளுடைய மௌனத்தை முற்றிலுமாக கலைக்க வேண்டும். அநீதியாளர்கள் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது நம்மளுடைய மௌனம் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். நம்முடைய மௌனம் ஒவ்வொரு புரட்சியாளரையும் சிறையில் தள்ளி கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய மௌனம் ஒரு சாமானிய மக்களை அனுதினமும் சாகடித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் மௌனம் காத்ததால்
நம் மீது அடிமை சட்டை அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, மக்களே, நம்மளுடைய இந்த மௌனத்தை நாம் உடை தெரிவோம். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை செய்வோம். நாம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எவ்வாறு கைகோர்த்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினோமோ அதே போல இன்னைக்கு இந்திய தேசத்துல இந்த பாசிசத்திற்கு எதிராகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அடக்குமுறைக்கு எதிராகவும் நாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதியாகவும் சமத்துவத்துடனும் வாழ்வதற்காக வழி செய்வோம். கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. மாணவர்கள் அனைவரும் கேம்பஸ் ஃப்ரண்டில் கைகோர்த்து இந்த தேசத்தில் சமூக மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம். மாணவர்களுடைய எழுச்சிதான் தேசத்தில் வளர்ச்சி என்ற ஒரு முழக்கத்தோடு தேசம் முழுவதும் பயணிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் இயக்கம் தான் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. ஆக மாணவர்கள் அனைவரும் கேம்பஸ் ஃப்ரண்டுடன் கைகோர்ப்போம். இந்த தேசத்தை முன்னேற்றுவோம். மௌனம் கலைப்போம். புரட்சி செய்வோம்.